ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவிங்க. ஒரு 5 வகையான பயிர் வந்து முளைக்கட்டினது, அதை கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது. நான் வீட்டில் முளைக்கட்டியும் செய்வேன். பட் ஆனால் இது வந்து மிக்ஸ்டு விற்றதுனால சந்தையிலேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 5 இது மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்னென்னு பாருங்கள். இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை, நெக்ஸ்ட்டு அரக்கு கொண்டக்கடலை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மட்கி. இதுக்கு தமிழ் என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்கா மசூர்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடையில் வந்து மசூர் பருப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பருப்போட முழு பருப்பு இது தான் அக்கா மசூர். பச்சை பட்டாணி. ஸோ இது 5 வகையாக வந்து கலந்து வந்து சந்தையில் கொடுத்துருந்தாங்க, விற்றுட்டு இருந்தாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம முளை கட்டிட்டு வைக்கிறதுனால டைரெக்டாக சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு கல் மண் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பூச்சி எதுவும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் அதை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். அதை வாஷ் பண்ணதுனால ஈரமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடையில் நல்லா வறுத்துக்கணும். ஸோ அந்த பச்சை பயிறு எப்போதுமே நீங்கள் வந்து குழம்பு செய்யும்போது லேசாக கடாயில் போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். நம்ம வீட்டில் முளைக்கட்டும் போது அந்த ஈரம் இருக்காது. இது கடையில் வாங்கிட்டு வந்ததுனால வாஷ் பண்ணதுனால அந்த ஈரம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. அதிலே தெரிஞ்சுக்கலாம் வதங்கிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இது வந்து கலந்துருக்கிறதுனால அந்த சின்ன பயிறு மட்கின்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த படப்படன்னு அந்த சவுண்டு வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வதக்கியாச்சு, அந்த பயிர் வந்து வறுத்தாச்சு. இதை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கனமான அடிக்கரண்டி இல்லைன்னா மசாலா அரைக்கிற கல் அது ஏதாவது வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வேகும். நான் பாருங்கள் மசாலா அரைக்கிற கல் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் அது மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு கையில் கடாயை பிடிச்சிக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மசிச்சு விட்டுறக்கூடாது. லேசாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த குழம்பு வந்து இதுக்குள்ளே சேரணும், ப்ளஸ் நமக்கு சீக்கிரம் வேகணும். அவ்வளோதான். ஸோ கடாய் வந்து நமக்கு ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எண்ணெய் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம், என்கிட்ட கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பூண்டு போடுறதா இருந்ததுன்னா ஜீரகம் கடுகு போட்டதுமே பூண்டை போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே பூண்டும் உங்களுக்கு வதங்கிடும். இப்போ நான் வந்து தேங்காய் பூண்டு மசாலா சேர்க்க போகிறேன், அதனால் பூண்டு போடலை. ஸோ தேங்காய் பூண்டு மசாலா போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஆல்ரெடி ரெசிபி நான் போட்டிருக்கேன், தேங்காய் பூண்டு மசாலா. போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கலரில் ஏன் இருக்குது அப்படின்னா நான் தேங்காய் வந்து கொஞ்சம் சுட்டு எடுத்தேன் அடுப்பில். ஏன்னா நான் வந்து சடனாக வந்து மசாலா அரைக்கிறதுனால கொப்பரை தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணணும். அது எப்போதுமே கொப்பரை தேங்காய் வந்து தூசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய வச்சு தானே எடுக்கிறோம். அதனால் அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் அரைக்கலாம். பட் எனக்கு எமர்ஜென்சியாக வேணுங்கிறதுனால ஈரத்தோடு அரைக்கக்கூடாதுன்னு கேஸ் அடுப்பில் கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த கலரில் இருக்குது. மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை லேசாக நம்ம வதக்கிட்டு எண்ணெயில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். எப்போதுமே தக்காளி குழம்புக்கு சேர்க்கும்போது மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாடை அடிக்காது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மிளகாத்தூளில் உப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம தக்காளி சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால் மசாலா அரைச்சி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது நமக்கு நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதங்கி வரட்டும். ஸோ வதங்கி வரும்போது நம்ம நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா மசிச்சிடணும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த திக்காகவே இருக்கும். கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே உங்களுக்கு மின்னும் தகன்னு. நான் அதில் வந்து எக்ஸ்ட்ரா காய்கறி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். கத்திரிக்காய் வந்து மீடியம் சைஸில் இருந்ததுனால நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ பயிறு வந்து தட்டில் வச்சுருக்கேன் வதக்குனது. பயிறு வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா காய்கறி நான் சேர்க்குறேன். 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய். நீங்கள் முளைக்கட்டின பயிறு மட்டும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பயிறு அதிகமாக சேர்த்து முளைக்கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காய்கறி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதே ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து அந்த பச்சை பயிறு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கணும். பயிரை வறுக்கும்போது நீங்கள் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு டிப்ஸு, சின்ன சின்னது பிகினர்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. எண்ணெயே சேர்க்காம தான் வதக்கி எடுக்கணும் நீங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாடை நல்லா போகும் உங்களுக்கு. இல்லைன்னா பச்சை வாடை அப்படியே இருக்கும். ஸோ இதை நல்லா தான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு குழம்பு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இது வந்து நான் வந்து கிரேவி டைப்பில் தான் செய்ய போகிறேன், கொஞ்சம் திக்காக சைட் டிஷ்க்காக மட்டும். ஸோ அதனால் கொஞ்சமாக லிக்விட் இருக்க மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். நமக்கு காய்கறிலாம் வெந்து வரணும், பயிரும் வெந்து வரணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, நம்ம எந்த குவான்டிட்டிக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போ ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்க்கணும். அது கொதிச்சு வரையில சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. கொதிச்சு வரையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாத்தூள் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மசாலா இருக்கும். உங்கள்கிட்ட அந்த மசாலா அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய இடத்துல எல்லா மிளகாத்தூளும் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணுறது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நான் போடுற ரெசிபி எல்லாமே சாதா மிளகாத்தூள் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொதிச்சு வர ஸ்டேஜில் நிலக்கடலை பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான். கொஞ்சம் மூடி போட்டு மீடியம்லேயே வச்சு நம்ம இந்த கிரேவியை வேக வச்சு எடுத்துக்கணும். இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாமே முழுசாகவும் இருக்கணும், பட் ஆனால் வெந்திருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. நான் இடையில வந்து ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அடியில் உள்ள காய் வெந்துடும், மேலே உள்ள காய் வேகாது. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் லிக்விட் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஈரத்தோட. இதே நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்கிற லிக்விட் எல்லாமே உங்களுக்கு சக் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சு, அதனால் நான் போட்டுட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.